சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரிலையன்ஸ் அனில் அம்பானி குரூப் நிறுவனங்களின் தலைவர் தொழிலதிபர் அனில் அம்பானி 2008ஆம் ஆண்டில் உலகின் 6வது பணக்காரர் என்ற அந்தஸ்தில் இருந்தார். ஆனால் இப்போது தொழிலில் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்து மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறார். அனிலின் ரிலையன்ஸ் குரூப்பில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மற்றும் ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் உள்ளன. ஒரு நிறுவனத்தின் பெயரில் கடன் வாங்கிவிட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு நிதியை மாற்றி விடுவது வங்கி மோசடி என 17,000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை ரிலையன்ஸ் குரூப் எதிர்கொண்டுள்ளது. இதில் எஸ் வங்கியில் பெறப்பட்ட 3,000 கோடி ரூபாய் கடனை மற்ற நிறுவனங்களுக்கு திருப்பிவிட்ட வழக்கும் உண்டு. இதனால் அனில் அம்பானி சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் கண்காணிப்பில் உள்ளார். இது தொடர்பாக சமீபத்தில் அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. இந்த சூழலில் அவரது உதவியாளரும் அம்பானி குரூப் கம்பெனியின் முக்கிய அதிகாரியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக இருப்பவர் அசோக் குமார் பால் அனில் அம்பானிக்கு நெருக்கமானவர். போலியான வங்கி உத்தரவாத ஆவணங்களை தயாரித்த குற்றத்துக்காக அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அது பற்றிய விவரம் வருமாறு. மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்கான பேட்டரிகளை கொள்முதல் செய்வதற்காக மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய சூரிய மின்சக்தி கழகம் டெண்டர் வெளியிட்டிருந்தது. டெண்டர் எடுப்பதற்காக 68 கோடி ரூபாய் மதிப்புள்ள வங்கி உத்தரவாத தொகைக்கான ஆவணங்களை ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்திருந்தது. அந்த ஆவணங்களை மத்திய அரசு அதிகாரிகள் ஆராய்ந்தபோது அத்தனையும் போலி என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக இந்திய சூரிய மின்சக்தி கழக அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கடந்த ஆகஸ்ட் மாதம் வழக்கு பதிவு செய்தது. விசாரணைக்கு ஆஜராகும்படி ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் நிறுவன தலைமை நிதி அதிகாரி அசோக் குமார் பாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று ஆஜரானார். அவரிடம் பல மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 68 கோடி ரூபாய்க்கு போலி வங்கி உத்தரவாத ஆவணங்களை தயாரித்து இந்திய சூரிய மின்சக்தி கழகத்துக்கு அசோக் குமார் பால் தான் அனுப்பினார் என்பது தெரியவந்தது. வங்கி உத்தரவாதத்துக்கான போலி ஆவணங்களை பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, இண்டஸ்இண்ட் வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகிய வங்கிகளிலிருந்து அனுப்பியது போல போலி வெப்சைட் முகவரிகளையும் அசோக் குமார் பால் உருவாக்கியுள்ளார். அந்த போலி வெப்சைட் முகவரியில் இருந்துதான் இந்திய சூரிய மின்சக்தி கழகத்துக்கு ஆவணங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இன்று காலை அவர் டெல்லியில் உள்ள கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் நிறுவனத்தின் நிதியில் 75%க்கும் அதிகமான பங்குகளை பொதுமக்கள் வைத்துள்ள நிலையில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிதியை மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றி பயன்படுத்திய முறைகேடை செய்ததிலும் அசோக் குமார் பால் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர். 68 கோடி ரூபாய் வங்கி உத்தரவாத தொகைக்கான போலி ஆவணங்களை தயாரித்ததில் அசோக் குமார் பாலுக்கு பார்த்தசாரதி பிஸ்வால் என்பவர் உதவிகளை செய்துள்ளார். அவர் ஒடிசாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பிஸ்வால் ட்ரேட்லிங் நிறுவனத்தின் இயக்குனர் ஆவார். அந்நிறுவனம் உண்மையில் பிசினஸ் எதையும் செய்யவில்லை, வெறும் லெட்டர் பேடில் இயங்கும் போலி நிறுவனம் என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். முதலில் பார்த்தசாரதி விஸ்வாசை தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அசோக் குமார் பாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அசோக் குமார் பால் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார். வங்கி உத்தரவாத தொகைக்கு போலியான ஆவணங்களை தாக்கல் செய்தது தொடர்பாக ரிலையன்ஸ் குரூப் தலைவர் அனில் அம்பானிக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அனில் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்ட நடைமுறைகள் குறித்த விவரங்களை அளிக்கும்படி 13 வங்கிகளிடம் அமலாக்கத்துறை கேட்டுள்ளது. அசோக் குமார் பால் கைது செய்யப்பட்டிருப்பது அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களுக்கு மற்ற தொழில் நிறுவனங்களின் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக உள்ளது.